வணக்கம். திஸ் இஸ் பர்சன் ரைடர். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஎஸ் ரைடருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒன்று போட்டிருந்தேன். இந்த இடத்துலலாம் அடிபட்டு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். பட் அதனால தான் வீடியோ பண்ண முடியல. கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றியான அப்டேட் வேணுன்னா கேளுங்க. ஏன்னா அது வந்து தேவைப்படலாம் நிறைய பேத்துக்கு. இன்சூரன்ஸ் வந்து எப்படி கிளைம் பண்ணலாம், எவ்வளோ பெர்சன்டேஜ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி அதை பற்றியான ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஎஸில் வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் வந்து வர ஆரம்பிச்சிட்டு. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரிலாம் எனக்கு ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னு வந்து நிறைய பேத்துக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து மறுபடியும் வந்துருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து நான் வந்து கிலோமீட்டர் டெய்லி வந்து நான் ஓட்டுறது கிட்டத்தட்ட வந்து அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட மேலே வந்து ஓட்டுவேன். அப்படி இருந்துமே வந்து பேட்ரி வந்து எனக்கு வந்து ஒரு நாள் ஆன் பண்ணேன், விட்டு பிளிங்க் ஆச்சு. அதாவது இந்த கிளஸ்டர் இருக்குது பாருங்கள், இந்த கிளஸ்டர் வந்து விட்டு பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து ஒரு டைம் வந்து எனக்கு டெத் ஆகிருச்சு. அதை பற்றி நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் பழைய வீடியோவில் தான் பேசியிருப்பேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டெத் ஆகிடுச்சு. என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. மொதல் டைம் அதுக்கப்புறம் வந்து போயிட்டு நான் கொடுத்து அதை பற்றி நான் வந்து சார்ஜெலாம் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் வந்து எனக்கு பிளிங்க் ஆரம்பித்தோன்னே இது வந்து சரிப்படாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஷோரூம் கொண்டு போய் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 5 நாள் வண்டி அங்கேயே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, காலையில் நான் கிளம்பும்போது ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது எனக்கு வந்து வண்டி வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னோடனே, ஆனால் நீங்கள் வந்து வண்டி வந்து கொடுங்க, நான் வேணால் வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க. டெய்லி வந்து காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா நான் எந்த சுச்சுவேஷனில் சொன்னோன்னா அதை வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? வீடியோ எடுத்து வச்சுட்டு கொண்டு போய் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுங்க. அவங்க வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ப மாட்டாங்க. நம்ம கொண்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இதுவா, இவன் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவான், ஆனால் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மைண்ட் தாட்டில் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் ரேஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த பிரச்சனையை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி முன்னாடி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இந்த டைம் வந்து இதுதானே நம்ம போய் சொன்னால் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இப்போ என்னென்னா, என் கண்ணு முன்னாடியே டெஸ்ட் பண்ணுறாங்க பேட்டரியை. அது என்னென்னா லோட் டெஸ்ட்டுன்னு ஒன்று உண்டு. அது கொடுத்துட்டு நீங்கள் போங்க, ஒரு 4 நாளில் டெஸ்ட் பண்ணி தரோம், 5 நாளில் டெஸ்ட் பண்ணி தரோம் அப்படின்லாம் சொன்னாங்க. மறுபடியும் 5 நாள் கழித்து போனதுக்கப்புறம் அந்த லோட் டெஸ்ட் வந்து பண்ணாங்க. நார்மலாக வண்டி ஸ்டார்ட்டில் இருக்கும்போது வந்து அந்த ஒரு 12 to 12 அப்படிங்கிற அந்த வோல்டேஜில் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து பவர் மோடில் போட்டு த்ரோட்டல் வந்து பண்ணுவாங்க. பண்ண உடனே வந்து கிட்டத்தட்ட 14 வோல்டேஜ் கிட்ட வந்து இருக்கணும். ஏன்னா வந்து இதில் கிக்கர் கிடையாது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வண்டியோடைய ரேசிங்கை பொறுத்து தான் வந்து சார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிட்டே இருக்கும். அது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சார்ஜ் ஏறும். அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க, வாய்ப்பே இல்லை. மறுபடியும் என்ன பண்ணாங்க, பேட்டரியை கலட்டி பேட்டரி வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி பேட்டரி நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியில் ஏன் கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு வரும். சில நாள் ஒருத்தருக்கு முன்னாடியே வரும், சில பேருக்கு வந்து லேட்டாக வரும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வண்டி மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்க கம்பெனியில் இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லாட்டு, அதாவது ஒரு பேட்சுக்கு பேட்டரியை மொத்தமாக கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. ஒவ்வொரு வண்டியும் வந்து செஞ்சு அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒவ்வொரு டைமும் மாறுபடும், ஓகேவா? ஒரு நாள் வந்து அதிகமாக பண்ணலாம், ஒரு நாள் கம்மியாக பண்ணலாம். அப்படிங்கும்போது அவங்க மொதல் டைம் வாங்கியிருக்கிற அந்த பேட்சுடைய பேட்டரி வந்து காலியாகிட்டே வரும். அதில் கடைசி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த பேட்ச் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது வண்டியை. அதனால தான் வந்து பேட்டரியுடைய மேனுஃபேக்சர் வந்து நம்ம வண்டி வாங்கும்போது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பேட்டரி வந்து பழசாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றியான ஒரு ஐடியா வந்து இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு முன்னாடியே அவங்க மொத்தமாக வாங்கி வச்சுருக்கிற பேட்டரியை வந்து முன்னாடியே வாங்கி வச்சுருந்துருக்கலாம். அது காலி ஆகாமல் இருந்திருக்கலாம். அது ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் அதை பயன்படுத்தி இருந்திருக்கலாம். உங்களுக்கு லைட்டாக சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் மற்றவங்களுக்கு தெரியும். ப்ரொடக்ஷன் கம்பெனி பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்துக்கு வந்து இந்த வண்டி அப்படியே போயிடுச்சு. மறுபடியும் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த இன்சூரன்ஸ் கீழே வந்துருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் கொண்டு போய் கிளைம் பண்ண போகும்போது வந்து வண்டி கழட்டினவங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு வண்டி பேட்டரி டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வந்து நமக்கு 5 வருஷத்துக்கு வாரண்ட்டி உண்டு, ஆனால் பேட்டரிக்கு ஒரே ஒரு டைம் தான் வாரண்ட்டி வந்து கொடுப்பானுங்க. இப்போ ஒரு டைம் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்கன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, பேட்டரி இஷ்யூ, அதனால் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணி புது பேட்டரி வாங்கி மாட்டியாச்சு.
ஓகேவா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ மறுபடியும் இந்த பேட்டரியில் நான் இப்போ மாட்டியிருக்க பேட்டரியில் ஏதாவது இஷ்யூனா, நான் அதுக்கப்புறம் நான் கை காசை போட்டு அப்புறம் ஒரு புது பேட்டரி வாங்கி மாட்டணும். அதுக்கு வந்து வாரண்ட்டி கிடையாது. அதாவது மொதல் டைம் நீங்கள் வண்டியோடு வாங்கும்போது வர்ற பேட்டரிக்கு மட்டும்தான் வாரண்ட்டி கிளைம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வாரண்ட்டி கிளைம் ஆன பேட்டரிக்கு அப்புறம் புதுசாக ஒரு பேட்டரி வாங்கியிருப்பீங்களா வாரண்ட்டி கிளைம் பண்ணி, அதுக்கு வந்து வாரண்ட்டி இன்க்ளூட் ஆகாது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி 6 மாதம் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயும் இப்படி ஒரு பிரச்சனைக்கு நான் எப்படி இது ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரில. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அந்த RSAன்னு சொல்லுவாங்க, ரோடு சைடு அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு இது போடுவாங்க ஸ்கீமு. அதை போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு கிக்கர் கிடையாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. இதே மாதிரி என்ன மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பானுங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து வண்டியை டோ பண்ணி கொண்டு போய் ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங் எங்கேயாவது டிவி ஷோரூம் இருந்துச்சுன்னா கொண்டு போய் விட்டுருவாங்க. அதை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த 25 கிலோமீட்டருக்கு மேலே வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 5 ரூபா வாங்குவாங்க. அதை நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த பேக்கேஜிங் வந்து நான் வந்து வேணான்னு சொல்லும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ₹1 365 நாளைக்கு ₹365 அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் 6 மாதத்துக்கு கழித்து நம்ம இந்த பிளானை போடும்போது வேணான்னு சொல்லிட்டேன். அப்போவே நான் சர்வீஸ்லாம் விடும்போது ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் விடும்போது அப்புறம் 6 மாதம் கழித்து எனக்கே ஒரு நாலேஜ் வந்துட்டு இந்த வண்டியை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிளானை போடலான்னு போகிறேன். கிட்டத்தட்ட ₹444 அதாவது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஏறிட்டே தான் போகுது. உங்களுக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் வந்து ஏறிட்டே போச்சு அப்படின்னா அடுத்த டைம் நீங்கள் போடும்போது ஏறிடும். அதனால் நீங்கள் முதல்லே போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் ஒரு இடத்துல நின்றுட்டீங்க அப்படின்னா இந்த RSAயில் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா இந்த வண்டி டோ பண்ணிட்டு போகிறது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் எங்கேயும் நின்றுட்டீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு உங்களுக்கு பெட்ரோல் கொண்டு வந்து கொடுத்துட்டு பெட்ரோலுக்கான காசு மட்டும் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தா போதும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து வேறு எந்த அமௌண்ட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த 444 பேக்கேஜில் இது வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வண்டியை டோ பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களால் முடியாது. எங்கேயாவது நீங்கள் வெளியே எங்கேயாவது இருந்துச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. அதை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகும். அதுவும் ஒன்று பிளான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து RSA வந்து போட்டுருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. மெயினாக அந்த பேட்ரி கம்ப்ளைண்ட் வரும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு சர்வீஸ் சென்டர்லேருந்து எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்தாங்க. அதாவது ஒரு வண்டி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டெய்லி வந்து ஒரு 13 கிலோமீட்டருக்கு வந்து எடுத்து ஓட்டணும். நீங்கள் அப்படியே வைக்க முடியாது. அது ஒன்று நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 13 கிலோமீட்டர் வந்து நீங்கள் டெய்லி வந்து வண்டி ஓட்டணும். நீங்கள் அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேட்ரி டெத் ஆயிரும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சென்சார் வண்டினால நீங்கள் வந்து வண்டி ஓட்டினீங்கன்னா தான் சார்ஜ் ஏறும். இல்லை அப்படின்னா பேட்ரி டெத் ஆயிரும். அது ஒன்று நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக நீங்கள் வந்து பவர் மூடில் வந்து போடணும். இப்போ இந்த வண்டிக்கு ப்ளஸ்ஸே வந்து இந்த ஈக்கோ மூடு பவர் மூடு அப்படிங்கிறது தான் வண்டிக்கு கம்பெனி சைடுன்னு சொல்லுது. ஆனால் சர்வீஸ் சென்டரில் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் டிராஃபிக்கில் போய் நின்னீங்கன்னா வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டி ஆஃப் ஆகணும், பெட்ரோல் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கான்செப்டில் இந்த வண்டியை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் செல்ஃப் அடிக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு அதிகமான எனர்ஜி எடுக்கும். அதனால் வந்து பேட்ரி வந்து பிரச்சனை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு வண்டிக்கு ப்ளஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்த இந்த ஈக்கோ மூடு பவர் மூடு அதுக்கு மைனஸ்னே சொல்லி சர்வீஸ் சென்டரில் வந்து சொல்கிறாங்க. அதை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை வந்து இந்த ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பற்றியான வீடியோ வந்து கேளுங்க. ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வசமான எக்ஸ்பீரியன்ஸு, அது எதிர்பார்க்காத ஒன்று அது நடந்துருச்சு. அதனால் என்னால் அது ஒரு இது எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரி, அதனால தான் முதலே நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ வண்டியை வந்து மெயின்டெனன்ஸில் எப்படி தான் இந்த பேட்டரியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னு நிறைய பேர் இந்த கிலோமீட்டரை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. கிலோமீட்டரா? இந்த கிலோமீட்டர் வண்டி கிட்டத்தட்ட நான் சொல்லியிருப்பேன் ஒரு 64 கிட்ட கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக 62 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும். அதில் நான் சுவாராக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்லலாம் கீழே வண்டி ஓட்ட தெரியாதவனுக்கெல்லாம் வந்து 62 கிலோமீட்டர் தான் கொடுக்கும், வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு 75 கிலோமீட்டர் கொடுக்கும். அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ நான் காட்டுறேன். இப்போது இந்த கிளஸ்டரை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆன் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஓகேவா? நான் கிட்டத்தட்ட வந்து 8000 கிலோமீட்ரு 900 கிலோமீட்டர், அதாவது 8900 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. நிறைய பேர் இப்படி கிளிக் பண்ணி இந்த ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா 60 கிலோமீட்டரு, ஸோ இதுதான் வந்து கிலோமீட்டர் வந்து கொடுக்கறது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், அது கிலோமீட்டர் கிடையவே கிடையாது. அது என்னென்னா ஆவரேஜ் கிலோமீட்டர். நீங்கள் சில இடத்துல வந்து
வண்டியை வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்க இடத்துல அதிகமாக கிளச்சை யூஸ் பண்ணிவிட்டு ஓட்டியிருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கிலோமீட்டர் கம்மியாக கிடச்சிருக்கும். அப்புறம் நீங்கள் ஹைவேயில் ஓட்டுவீங்க, அப்போது உங்களுக்கு அதிகமாக கிடச்சிரும். அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அது கிலோமீட்டர், ஆவரேஜ் கிலோமீட்டர் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா மொத்தமாக நீங்கள் ஓடி இருக்கிற அந்த கிலோமீட்டரில் எவ்வளோத்துக்கு அந்த ஃபுல் டேங்க் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இது வந்து ஒரு ஆவரேஜ் தான். மற்றபடி நீங்கள் வந்து அதை வந்து கிலோமீட்டர் எடுக்கக்கூடாது. அதில் நிறைய எரர் வந்து வரும். அது நிறைய பேருக்கு தெரியும். கியர்லாம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் காட்டுறதுல தப்பு இருக்குது, அதே மாதிரியாக இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து இந்த டிவிஎஸ் ரைடர் பைக்கு எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்னென்னா அந்த கிக்கர் தான். ஒவ்வொரு டைமும் சொல்ல இந்த கிக்கர் தான் பிரச்சனை. பேட்ரி பக்காவாக இருந்துச்சுன்னா எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் இருக்குது. இப்போது நான் மாட்டியிருக்க பேட்ரி வந்து புதுசாக வாரண்ட்டி கிளைம் பண்ணியிருக்கோம்ல, இந்த பேட்ரி வந்து இஷ்யூ ஆகாது அப்படின்னு சொல்லி ஸ்வேராக என்னால் சொல்ல முடியும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரி டேரெக்டாக கலட்டி அந்த பேட்ரி கம்பெனிக்கு போயிருக்கும். அந்த பேட்ரி கம்பெனிலேருந்து புதுசாக கிளைம் பண்ணி வரும்போது மேனுஃபேக்சர் டேட் அவங்க அப்போ புதுசாக என்ன பேட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பேட்ரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போது எனக்கு இந்த பேட்ரி வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பேட்ரி கம்ப்ளைண்ட் எப்படி அப்படின்னா நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அந்த பேட்ரி கம்பெனியில் டேரெக்டாக இந்த பேட்ரி போனதுனால கிளைம் பண்ணதுனால அவங்க புதுசாக என்ன பேட்ரிக்கு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பேட்ரி தான் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அதில் வந்து இஷ்யூ இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து அப்படி வந்திருந்தால் கூட அடுத்த டைம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிளைம் ஆகாது, வாரண்டி கிளைம் ஆகும். கையில் உள்ள காசை போட்டு தான் புதுசாக பேட்ரி வாங்க வேண்டியிருக்கும். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா மெயினாக வந்து இந்த செயின் க்ளீன் பண்ணுறது. அதை நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷோரூமில் வந்து கொண்டு போய் கொடுக்காதீங்க. ஷோரூமில் வந்து ஒரு 200 கேட்குறாங்க வண்டியை செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டருக்கு க்ளீன் பண்ணாட்டா கூட நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நீங்களாக க்ளீன் பண்ணுங்கள். ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைனா டீசல் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த செயினை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம பல் விளக்குற ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது பழைய ப்ரெஷ் ஏதாவது கிடக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஒரு டைம் எடுங்க. சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை என்றைக்காவது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம், அன்றைக்கி நீங்கள் உட்காந்து அந்த செயினை வந்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணதோ மட்டும் விட்டுறாதீங்க. அது வந்து உராய்வில் கொஞ்சம் நிறைய தேய்மானம் ஏற்பட்டுரும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா லூப்ரிகண்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது அவங்க சைடு டிவி சைடு அவங்களுடைய பிராண்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியே கிடைக்கும் மோட்டர்லாம் வந்து ஒரு 250 ரூபா தான் அந்த லூப்ரிகன்ட்னு சொல்லுவாங்க. அந்த செயின் லூப் அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. அந்த ஆட்டோ மொபைல்ஸ்லாம் ஸ்பேர்லாம் வாங்குவீங்கள்ல, அங்கே போயிட்டு ப்ரெஷ்ஷும் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். பட் ஏன்னா ப்ரெஷ் நம்ம நார்மல் ப்ரெஷ் போதும், இதுக்கு ரொம்ப அவ்வளோத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் லூப் அடிங்க. கிட்டத்தட்ட அந்த லூப்பு கிட்டத்தட்ட ஒரு 10-15 டைம் கிட்ட அடிச்சுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, குளூராக அடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த லூப்பு கீழே தான் சிந்தும். அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கிட்டு அது ட்ராப் கீழே விழாமல் பக்காவாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சின்ன விஷயங்களை நீங்களே வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை நைட்டு விடும்போது எங்கேயாவது தெஃப்ட் ஆயிருமோ, வந்து திருட வந்து களவண்டுருவான் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா 250 ரூபா, இல்லை 250 ரூபா இல்லை, 150 ரூபா தான். ஒரு டிஸ்க் லாக் வாங்கி மாட்டிக்கோங்க. ஆனால் டிஸ்க் லாக் நீங்கள் வாங்கி மாட்டுறதுல ஒரு ரிஸ்க் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் டிஸ்க் லாக் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதை மறந்து நீங்கள் வண்டி எடுத்துட்டிங்கன்னா வண்டி தட்டி கீழே விழுந்துருவீங்க. அதுக்காண்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டிஸ்க் லாக் வாங்கிட்டு நைட்டு டிஸ்க் லாக் போடுறீங்க அப்படின்னா அதனுடைய கீயை எடுத்து நம்மளுடைய பைக் கீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே இதில் மாட்டிக்கோங்க. ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் வந்து அந்த கீ எடுக்கும் பொழுது அதில் வந்து கீ தொங்கும், அந்த டிஸ்க் லாக்குடைய கீ தொங்கும். அப்போ தான் மூளை வந்து தோணும் நம்ம டிஸ்க் லாக் மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் அந்த கீயை எடுத்து நீங்கள் வந்து டிஸ்க் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டிஸ்க் லாக்லேயே நீங்கள் கீ வச்சு தனியாக ஒரு வாட்டத்தில் வச்சுக்கோங்க. நைட்டு மட்டும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கீயை மறக்காமல் உங்களுடைய கீ செயினில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக போட்டுறாதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் ரெகுலராக போட்டிங்கன்னா எப்போவுமே இதாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஞாபகம் மறதியில் வண்டியில் நீங்கள் டிஸ்க் லாக் போட்டிருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, டக்குன்னு அடித்து கீழே விழுந்துருவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மற்ற டைம் அதாவது யூஸ் பண்ணாத டைம் டிஸ்க் லாக்லேயே கீயை வச்சு அதை நீங்கள் உங்களுடைய கவருக்குள்ளேயோ இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டு கடையில் இருக்கிற ஸ்டோரேஜ் ப்ளேஸ்லேயே வச்சுக்கோங்க, இல்லை வீட்டில் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கே சேஃபாக வச்சுக்கோங்க. நீங்கள் போடுற டைம் மட்டும் அந்த கீயை எடுத்து இதில் மாட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? மற்றபடி வந்து இந்த டிவிஎஸ் ரைடர் பைக் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இதை பற்றியான வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து பண்ணுறேன். மெயினாக அந்த இன்சூரன்ஸ் மேட்ரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம வந்து போனால் தான் தெரியுது. நான் நிறைய டைம் தேவையில்லாமல் 2 நாட்களில் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த இதுக்கு இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதை பற்றி. அதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா
கேளுங்க, நான் சொல்கிறேன். மற்றபடி ஏதாவது மெயின்டெனன்ஸ் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். கிட்டத்தட்ட என்னால் 8,900 கிலோமீட்டர் வந்து நான் ஓட்டியிருக்கேன். ஓகேவா? இதை பற்றியான வீடியோ இதோட முடிஞ்சு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம், டாடா, பை பாய். இது பாசன் ரைடர். ஓகேவா? தேங்க்யூ மக்களே.